வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 22. வீடு செல்லும் வழியில் கலங்கி நிற்கும் கண்களை அடிக்கடி துடைத்துக் கொண்டே வருபவரை அலுப்புடன் பார்த்த வம்சி, அம்மா, இப்ப எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நீங்க அதான் எல்லா பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிடுச்சு, விடுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல மனசு சமாதானம் ஆன அப்புறம் மாமா வீட்டுல எல்லாரும் நம்மள புரிஞ்சுக்கிட்டு பழைய மாதிரி எப்பவும் போல வந்து போயிட்டு இருப்பாங்க பாருங்க என்று தேற்றினான். என்னவோட இப்படியெல்லாம் வந்து சிக்கல்ல நிக்கிறதுக்கு பதிலா உன் காதல் கல்யாணம் எல்லாம் சரியான நேரத்துல யாருக்கும் எந்த ஒரு மனசங்கடமும் இல்லாம நல்லபடியா நடந்திருக்க கூடாதா என்றார் நிரஞ்சனி வருத்தமாக. சரி விடுங்க, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். நாம அழுது புலம்புறதால எதுவும் மாற போறதில்ல. ஜன்னல் வழியே தெரிந்த சுற்றுப்புறத்தில் பார்வையை செலுத்தி சற்றே தன்னை நிதானப்படுத்தியவர் அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தவராக மகனிடம் கோபமாக திரும்பினார். அனாமிகா கிட்ட நீ ஏன் வம்சி அப்படி பேசின? ஏற்கனவே புள்ள ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பா. இதுல நீயும் அவன் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம எடுத்தறிஞ்சு பேசி அவளை மோசமா நோகடிச்சிட்டியே. அண்ணி பாவம், நீ பேசினதை கேட்டு வெறுத்து போயிட்டாங்க. உங்ககிட்ட இப்படி ஒரு ஆட்டிடியூட நான் சுத்தமா எதிர்பார்க்கலடா. தன்னை கடுமையாக முறைத்திருக்கும் அம்மாவை சின்ன புன்னகையுடன் ஏறிட்டவன், நான் அவளை சைக்காலஜிக்கலா நெகட்டிவ் தாட்ஸ் பக்கம் போகாத மாதிரி சரியா டைவர்ட் பண்ணிருக்கேமா என்றான் அமைதியாக. என்னடா உன் இஷ்டத்துக்கு வளர்ற? அங்க அந்த பொண்ணு அவ்வளவு கடுமையா தூக்கி எறிஞ்சு பேசிட்டு இங்க என்கிட்ட என்னவோ புதுசா கதை சொல்ற என்று உஷ்ணமாக பார்த்தார். இல்லத்த, வம்சி சரியாதான் நடந்துக்கிட்டாரு. அவருடைய ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது எனக்கும் அவர் அனாமிகா கிட்ட பேசின விதம் சரின்னு தான் தோணுது என்றான் நவீன். என்ன மாப்ள, நீங்களும் இப்படி சொல்றீங்க என வருத்தத்துடன் கேட்டார் அவர். அம்மா அம்மா என தலையசைத்து சிரித்துக் கொண்டவன், அனாமிகா என் நினைப்ப விட்டு அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க வேண்டாமா? அதுக்குதான் நான் அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அவ கண்ணுக்கு நான் இன்னும் நல்லவனாவே தெரிஞ்சா என் மேல இருக்க அட்ராக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அவளுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். என் கூட கல்யாணம் வரைக்கும் வந்து நின்னு போன நினைவுகளை மறக்க முடியாம கஷ்டப்படுவா. அது அவளோட எதிர்கால வாழ்க்கையை தான் பாதிக்கும். இன்னைக்கு நான் நடந்துக்கிட்டது அவளுக்கு என் மேல கண்டிப்பா வெறுப்ப கொடுத்திருக்கோம். அவ்வளவுதானா நம்ம மாமான்னு என்னோட வார்த்தைகளை ஜீரணிக்க முடியாம ஆரம்பத்துல நொந்து போனாலும் அவளுக்குன்னு அடுத்து வரக்கூடிய வாழ்க்கைய முழு மனசோட சந்தோஷமா ஏத்துப்பா. இப்ப சொல்லுங்க, நான் அவகிட்ட அப்படி பேசினதுல எதுவும் தப்பு இருக்கா என்று தாயிடம் கண்களை சிமிட்டி கேட்டான். டே வம்சி, எவ்வளவு தெளிவா யோசிச்சிருக்க நீ. நான் இதை இப்படி பார்க்கவே இல்லடா. நாம இப்ப அவளுக்கு என்னதான் ஆறுதல் சொல்லியிருந்தாலும் உன்னை மறக்க முடியாம நிச்சயமா கஷ்டப்பட்டிருப்பா. ஆனா நீ பண்ண வேலையில அவளுக்கு இப்போ உன் மேல அவ்வளவு வெறுப்பும் கோபமும் வந்திருக்கும். இனி உன்னை பத்தி யார் நல்ல விதமா சொன்னாலும் அவளுக்கு பிடிக்காது என்று உற்சாகமானார் நிரஞ்சனி. தான் பையனை ஒரு பொண்ணுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சு இவ்வளவு சந்தோஷப்படுற அம்மா இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தவங்களாதான் இருப்பீங்க. தனக்குள் போலியாக நொடித்துக் கொள்ளும் மகனை என்று பார்த்தவர், இருந்துட்டு போகுது, அவளுக்கு உன்னை பிடிக்கவே வேணாம். என் அண்ணன் பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடணும், அது போது எனக்கு என்று கண்களை மூடி வேண்டினார். அதெல்லாம் அமையும் அமையும், நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. அடுத்து கல்யாண ஏற்பாடுகளை மட்டும் கவனிங்க. நாளை காலையில இருந்து சொந்தக்காரங்க வேற வர ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களை எப்படி சமாளிக்கிறது, உங்க மருமகளை அவங்க கிட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றதுன்னு அடுத்து அதை பிளான் பண்ண ஆரம்பிங்க என்று அதிகாரமாக அன்னைக்கு உத்தரவிட்டான் வம்சி. அடே, அத்தனை குழப்பத்தையும் செஞ்சுட்டு சுத்துற நீ உன் பொண்டாட்டி கூட ஜாலியா கல்யாணத்தை என்ஜாய் பண்ணுவ, நான் மட்டும் எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்கணுமா? இதெல்லாம் அடுக்கவே அடுக்காத சொல்லிட்டேன் என்று மகனுடன் சண்டையில் இறங்கினார் நிரஞ்சனி. வீட்டிற்குள் வந்த அவர்களை பதற்றத்துடன் நெருங்கிய நிரூபா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே அண்ணா, கல்யாணத்துக்கு மாமா ஒத்துக்கிட்டாங்களா என்று கவலையுடன் கணவனை விசாரித்தாள். எல்லாம் சுமூகமா முடிஞ்சிச்சுடா. அத்தை வம்சியும் அவங்களுக்கு சரியா இங்க இருக்க சூழ்நிலை எடுத்து சொன்னதுனால கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் கடைசியில சரின்னு சொல்லிட்டாங்க என்றவாறு நவீன் சோஃபாவில் அமர அவன் அருகில் குழந்தையுடன் அமர்ந்த தங்கையை யோசனையுடன் பார்த்தான் வம்சி. யாழ் என்ன பண்றா நிரு? தூங்கிட்டாங்கண்ணா. முதல்ல வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸா படுத்துட்டு பேசுங்கன்னு சொன்னேன். சரின்னு படுத்தவங்க பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே கண்ணா செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு தான் பாப்பாவை வெளியில தூக்கிட்டு வந்துட்டேன். ஓ, அவளுக்கும் 3 நாளா நைட்ல சரியான தூக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் எதையாவது மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு பயந்துகிட்டே இருப்பா. அப்புறம் நீ பண்ற அடாவடி எல்லாம் உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச எங்களாலேயே தாங்க முடியல. இதுல அந்த பொண்ணு உன் வசதிக்கு இப்படி சட்டு சட்டுன்னு வளைச்சா பாவம். புது சூழ்நிலை, புது இடம்னு அவளுதான் என்ன பண்ணுவா என்று மகனை முறைத்தார் நிரஞ்சனி.
உப்ஸ். இப்ப என்ன, எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு என் கூட வாழ ஆரம்பிச்ச அப்புறம் தன்னால சரியா போயிடும். என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு இந்த டென்ஷன். சோ நீங்க ஓவர் சீன் ஓட்டாம போய் ரெஸ்ட் எடுங்க, நானும் ரூம்க்கு போறேன் என்று தாயை பதிலுக்கு கடுப்பாய் பார்த்துவிட்டு அறைக்கு சென்றான் வம்சி. உன் அண்ணனுக்கு கொழுப்ப பத்தியா என்று நிரஞ்சனி திரும்பி மகளிடம் கடுகடுக்கவும், அம்மா அன்னைக்கு ஒரு நல்ல பியூட்டிஷியன் பார்க்கணுமே, என் கல்யாணத்துக்கு வந்து அலங்காரம் செஞ்சவங்களையே ஏற்பாடு பண்ணிடலாமா என்று அவரின் கவனத்தை திருப்பினாள் பெண். அட ஆமா நிரு, அத மறந்து போயிட்டேன் பாரு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. மெகந்தில இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வச்சாதானே நாளைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு சரியா இருக்கும். நீ பாப்பாவை என்கிட்ட கொடு, நான் அவளை பாத்துக்கிறேன். அந்த பியூட்டிஷியன் பொண்ணு ஃப்ரீயா இருக்காளான்னு கேட்டுட்டு இன்னும் 1 மணி நேரத்துக்கு உள்ள நம்ம வீட்டுக்கு வர சொல்லு என்று வேகமாக பேத்தியை வாங்கிக் கொண்டார். மனதை ஆக்கிரமித்திருந்த அனைத்து கவலைகளும் பிரச்சனைகளும் பனி போல் விலகியதிலும் தன் மனம் போல் வாழ்க்கை அமையப் போகின்ற நிம்மதியிலும் மேலும் அன்று காலையிலிருந்து இருந்த தொடர் அலைச்சலுக்கும் படுத்ததும் நன்றாக அயர்ந்து உறங்கிவிட்டான் வம்சி. தூரத்தில் குழந்தை எழும் குரலில் உறக்கம் கலைந்து புரண்டவனுக்கு மெல்ல சூழ்நிலை உரைக்க வேகமாக எழுந்தமர்ந்தான். தங்கை குழந்தையின் அழுகுரல் அது என்பது புரிந்து, இந்த வாண்டு எதுக்கு இந்த கத்து கத்துது என்று யோசித்தவாறு குளியலறைக்குள் நுழைந்து ரெஃப்ரெஷ் ஆகி மடமடவென்று கீழிறங்கி சென்றான். நிரூபா குழந்தையை தோளில் போட்டு தட்டி கொடுத்து கொஞ்சி சமாதானப்படுத்திக் கொண்டிருக்க அருகில் நவீன் தவிப்புடன் நின்றிருந்தான். என்ன நிரு, ஏன் பாப்பா அழறா? ஒன்னும் இல்லனா, லேசா சளி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் சிறப்ப ஊத்திட்டேன், அதுக்குதான் இந்த காட்டு கத்தல் கத்துறா. ஷோ ஐயோ என்று சிரித்தாள் அவள். ஓ என்றவன் தாயின் தோளில் முகம் புதைத்து விசும்பிக் கொண்டிருந்த பிள்ளையை குனிந்து பார்க்க அது மாமனின் முகத்தை பார்த்ததும் ஆதரவு தேடி செப்பு உதட்டை பிதுக்கியது. வம்சியோ ஓ மை டியர் பேபி என கண்களை சுருக்கி செல்லம் கொஞ்சியபடி மருமகளை கைகளில் தூக்கிக் கொள்ள பிள்ளை வேகமாக அவன் தோளில் தரை சாய்த்துக் கொண்டது. என்னடா கண்ணம்மா, அம்மா எங்க தியா குட்டிக்கு பிடிக்காத மருந்த ஊத்திட்டாளடா, அவளை அடி பின்னிடலாமா என்று கேட்டவாறு அண்ணன் மீன் தொட்டியிடம் நடக்கவும், ஏமாந்தா மாமாவும் மருமகளும் நல்லா அடிப்பீங்களே என்று உதட்டை சுழித்துவிட்டு நவீனுடன் ஹாப்பாடா என்று அமர்ந்தாள் நிரூபா. பிள்ளை பேருக்கு தாய் வீட்டிற்கு வந்திருந்த மனைவி மகளை சென்ற மாதம்தான் கணக்கிற்கு குழந்தைக்கு 5 மாதம் தொடங்கவும் ஆஸ்திரேலியா அழைத்துச் சென்றிருந்தான் நவீன். இடையில் மாமனாரின் துக்கம் நிகழ்ந்த வீட்டில் இந்த சின்ன தேவதைதான் குடும்பத்தினரை சிறிது ஆசுவாசப்படுத்தி இருந்தாள். வெளிவேளைகள் முடிந்து வம்சி வீட்டிற்கு வந்துவிட்டான் என்றால் பிள்ளை பெரும்பாலும் அவன் கைகளில்தான் தவழ்ந்திருப்பாள். முழுதாக 1 மாதம் முடியவில்லை, அடுத்து திருமணம் என்று திரும்பவும் வந்தாகிவிட்டது. அதனால்தான் சின்னக்குட்டி தன் பாட்டியையும் மாமனையும் தெளிவாக நினைவு வைத்திருந்தாள். பலவித வண்ணங்களில் தண்ணீரில் துள்ளி விளையாடும் மீன் குஞ்சுகளை பார்த்ததும் தன் அழுகை மறந்து வம்சையின் கையிலிருந்த மீன் குஞ்சும் தன் வாயை குவித்து கதை பேசியபடி அவன் கைகளில் துள்ளிக் கொண்டிருந்தது. அதை கண்டு அழகிடா நீ என்று மருமகளை கொஞ்சி அவள் கன்னத்தோடு உதடுகளை மென்மையாக உரசி மெல்லிய முத்தம் ஒன்றை பதித்துவிட்டு தங்கையிடம் திரும்பி, ஏய் நிரு, அண்ணி எங்க என்று கேட்டான் வம்சி. ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்டு போ, கீழே வந்து இவ்வளவு நேரமாகி இப்பதான் அண்ணிய தேடுறியா நீ? உன்னை நல்லா உதைக்க போறாங்க, அங்க பாரு எப்படி பாத்துட்டு இருக்காங்கன்னு. தங்கை கை காட்டிய திசையில் மின்னலினும் விரைவாய் அவன் கண்கள் திரும்பும் நேரம் அவளுடைய கால்களும் அதற்கு ஈடாக தன்னவளை நாடி வேக எட்டுக்கள் போட்டு அவளை நெருங்கியது. வரவேற்பறையின் ஒரு ஓரத்தில் தான் யாழ்மொழி அமர்ந்திருந்தாள். அவ்வளவு நேரமாக அவளிடம் பேசிக் கொண்டிருந்த நிரஞ்சனி அப்பொழுதுதான் வேலையால் ஒருவர் வந்து அழைக்கவும் நகர்ந்திருந்தார். வம்சி மாடிப்படிகளில் தடதடவென்று இறங்கும் பொழுதே அவன் தரிசனம் காண வேண்டி பெண்ணின் விழிகள் பறந்தடித்து அவனிடம் சென்று தஞ்சமடைந்து விட்டது. 3 மணி நேர இடைவெளி அவனின் அருகாமையை தேடி அவளை அந்த அளவிற்கு அலைபாய செய்திருந்தது. வந்தவனோ தன் தங்கை குழந்தையிடம் பாசத்தில் உருகி இன்னமும் அவளது மனதை முழுதாக கொள்ளையடித்தான். தன் உறவுகளிடத்தில் வெளிப்படும் வம்சியின் மற்றொரு முகமும் அவளை பெரிதாக போதிக்கொள்ளத்தான் செய்தது. நெருங்கி வருபவனை அவள் கண்ணிமைக்காமல் பார்த்திருக்க அவனுடைய உதடுகளில் மந்தகாச புன்னகை ஒன்று ஆர்ப்பாட்டமில்லாமல் அழகாக விரிந்தது. பெண்ணை நெருக்கத்தில் பார்க்கவும் தான் அவளிடம் அந்த வித்தியாசத்தை உணர்ந்தான் நாயகன். மதியம் கட்டியிருந்த பச்சை நிற பட்டுப்புடவை இடம் மாறி இலகுவான கரை இல்லாத மயில் வண்ண மென்பட்டு புடவை ஒன்று அவளை தழுவி இருந்தது. தன்னவளின் மேனியைப் போல் அவள் உடலோடு ஒட்டி மென்மையாய் குழைந்து நின்றிருந்த புடவை அவன் இதயத்தை ஒரு ஆட்டு ஆட்டி வைக்க, அதோடு இன்னும் விசேஷமாய் நெருங்க கொடுத்து இருந்த மல்லிச்சரம் வேறு பெண்ணின் தோல்வழி இறங்கி இருந்து அவனை அடியோடு வீழ்த்தியது. மை காட்
காட்சியஸ் என அவன் உதடுகள் மெல்லமாய் முணுமுணுத்துக் கொண்டது. இரவு விளக்குகளின் வெளிச்சத்தில் அழகு தேவதையாய் அமர்ந்திருந்தவளை விட்டு அவனால் கண்களை எங்கேயும் நகர்த்த முடியவில்லை. இயல்பான அழகு கொண்ட பெண்தான். ஆனாலும் கல்யாணக்கலை முகத்தை மேலும் பொலிவடைய செய்திருக்க தன்னவனை கண்டதும் இன்னமும் சந்தோஷ பொறிப்புடன் இருந்தவள் காதல் கொண்ட இவன் கண்களுக்கு பேரழகியாக தெரிந்தாள். குழந்தையிடம் மன்னவன் செலுத்திய தெவிட்டாத அன்பை கண்டு அவனிடம் ஏற்கனவே கட்டுண்டிருந்த பாவை அவளும் தற்பொழுது அவனுடைய விழிகள் வெளிப்படுத்திய அதீத காதலில் மெய்மறந்து அவன் பார்வை என்னும் ஆழ்கடலில் விரும்பியே தன்னை மூழ்கடித்திருந்தாள். கண்ணாலே மையா மையா கில்லாதே கியா கியா உள்ளே ஓர் உய்யா உய்யா நீலயாமையா. நவீன் என்று ராகம் இழுத்து நிருபா மீண்டும் பாடல் வரிகளை சத்தமாக பாட இருவரும் வேகமாக நடப்பிற்கு வந்தனர். தங்கையின் கேலியில் வம்சி கண்களை இடுக்கி அவளை முறைக்க யாழ் மெல்லிய பதற்றத்துடன் அவசரமாக பார்வையை தாழ்த்தினாள். நிரோ என்று அண்ணன் பல்லை கடிக்கவும், குழந்தைய குடுனா, உன் காதல் இம்ச தாங்காம அவ பாவம் கையிலேயே தூங்கி வழிரா பாரு என்று சிறு சிரிப்புடன் பக்கத்தில் வந்தாள் பெண். அவன் நெற்றியை சுருக்கியவாறு திரும்பி தோளில் கிடந்த பிள்ளையை பார்க்க அது கொட்ட கொட்ட விழித்தபடி எதிரே தெரிந்த தொலைக்காட்சி திரையின் வண்ணங்களை ஆர்வமாக பார்த்திருந்தது. வம்சி தங்கையை அழுத்தமாக பார்க்க, இந்த கண்ணாலே மெய்யா மெய்யானா அன்னிக்கிட்ட வச்சுக்கோ, நான் என் பிள்ளைய தூக்கிட்டு போறேப்பா என்று கண் சுமிட்டு விட்டு குழந்தையை வாங்கி சென்றாள் நிரூபா. என உதட்டை குவித்து நீண்ட மூச்சை வெளியேற்றியபடி பெண்ணின் எதிரே அமர்ந்தான் அவன். முகம் முழுவதும் மெல்லிய படபடப்புடன் தலையை குனிந்திருந்தவள் அவனுக்குள் பெரும் மோகத்தையை பற்ற வைத்து தேக சூட்டினை கிளப்பிக் கொண்டிருந்தாள். யாழ், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணாத. நீ உன்னை இந்த மாதிரி பார்த்தா நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுவேன். சோ பிளீஸ் நிமிர்ந்து என்ன பாரு, பேசிட்டு இருக்கலாம். இப்போதைக்கு அது மட்டும்தான் என்னால முடியும் என்றவன் கடுப்புடன் புலம்பவும் அவள் முகம் செக்க சிவந்து விட்டது. நீங்க என்ன தடுமாறிவிட்டு, நீங்க இப்படி பாக்குறதோ பேசுறதா என்ன என்று மேலும் திணறியவள், என்னால உங்களிடமிருந்து பார்க்க முடியல என்றாள் குரலில் தவிப்புடன். வம்சையின் முகம் இலகுவாகி இதழ்கள் வழக்கமான வசீகர புன்னகையை சிந்த, ஓகே கூல், நாம நார்மல் மோடுக்கு வந்துடலாம் என்றவன் அப்பொழுதுதான் அவளது கைகளை கவனித்தான். ஹே யாழ், எப்போ மெகந்தி போட்ட? பியூட்டிஷியன் வந்துட்டு போனாங்களா என்ன என்று வியப்புடன் அவள் முகம் பார்த்தான். அதில் மங்கையின் முகமும் இயல்பாய் மலர்ந்து ஒளி வீச, ஆமா நெருட்ட சொல்லி அத்தைதான் அவங்கள வர சொல்லியிருந்தாங்க போல இருக்கு. டிசைன் எல்லாம் அவதான் ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணா என்று ஆர்வமாக அவனிடம் கைகளை நீட்டினாள். வலதுகரத்தில் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தபடி 2 இதயங்கள் வரையப்பட்டிருந்தது. அவற்றை சுற்றிலும் பல அரும்புகள் முட்டுவிட்டு இருக்கும் கொடிகள் வளைந்து நெளிந்து செல்ல இடையிடையே இதழ் விரித்திருந்த அழகிய மலர்களும் அவள் முழங்கை வரை படர்ந்து சென்றிருந்தது. இடதுகரத்தில் வரையப்பட்டிருந்த ஓவியம்தான் அவனை அப்படியே தலைக்குப்புற விழச் செய்தது. உள்ளங்கையில் மணமகனாக ஆண் உருவம் ஒன்று வரையப்பட்டிருக்க அவனுடைய கை அணைப்புக்குள் மணமகள் உருவம் வெட்கத்தில் தலைகுனிந்து ஒன்று இருந்தது. அவர்களை சுற்றி வரையப்பட்டிருந்த எதுவும் அவனது பார்வைக்கு புலப்படவில்லை. அப்படியே மெய்மறந்து அமர்ந்திருந்தவனிடம், எப்படி இருக்கு என்றவள் கேட்க, மார்வலஸ் என்று பிரமிப்புடன் முனகினான் அவன். அழகா இருக்குல்ல என்று விழிகள் மின்ன கேட்பவளை ஏறிட்டும் பார்க்காது, கொள்ளுது போ என்று இடதுபுற மார்பை மெல்லமாக நீவி விட்டுக் கொண்டான் வம்சி. என புருவம் சுருக்கியவள் அவனை குழப்பத்துடன் பார்க்க, யாழ் யாழ் என்று தவித்தவன் சட்டென்று அவள் கரங்களை பற்றி தன்னை நோக்கி வேகமாக இழுக்க முயல, ஐயோ என்று சன்னமாக அலறியபடி விலக்கிக் கொண்டாள் பெண். என்ன பண்றீங்க? போட்டிருக்க டிசைன் எல்லாம் களைஞ்சிடும் என்று அதட்டினாள். காட், எனக்கு உன்னையே களைச்சு போடுற அளவுக்கு உள்ள வெறி கிளம்பிட்டு இருக்கியாள். நீ டிசைனை பத்தி பெருசா கவலைப்படுற? பெரிதாக சலித்துக் கொண்டவனே, என்ன என்று வாயசைத்து மிரட்சியோடு பார்த்தாள் நாயகி. மீண்டும் அவளின் மருதாணி களையாத அளவு 2 முழங்கைகளையும் லேசாக பற்றி அருகில் இழுத்துக் கொண்டவன், யாழ், எனக்கு ரொம்ப மூச்சு அடைக்குது. உன் மேல திரும்ப திரும்ப கடல் அலையா பொங்கி பெருகிற காதல என்னால உள்ளேயே அடைச்சு வச்சுக்க முடியல. அத்தனையும் உன்கிட்ட மொத்தமா கொட்டி அப்படியே உனக்குள்ள மூழ்கி போயின்னு போல இருக்கு. நாள் கணக்குல இருக்க காதலுக்கு இப்படி ஒரு நிலைமைனா, ஓ நோ என்று அவள் கரங்களை விட்டுவிட்டு தலையை அழுந்த பிடித்துக் கொண்டவனை கண்டு அவளுக்கு படபடப்பாக இருந்தது.
உன் மேல என்னால மாச கணக்குல வருஷ கணக்குல எல்லாம் காதல சுமந்துக்கிட்டு பக்கத்துல நீ இல்லாம உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. ஐ ஐ லவ் யூ சோ மச் யாழ். எனக்கு எனக்கு உள்ளுக்குள்ள என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ரூம்ல தனியா இருந்துட்டு வரேன் என்ற வம்சி வேகமாக எழுந்து சென்றுவிட இவள் அப்படியே ஸ்தம்பித்து போயிருந்தாள். தன்னவனின் உணர்வுகளை முழுதாக உள்வாங்கிய பெண்ணின் இதயமும் தேகமும் ஒன்றாய் மெய்சிலிருத்திருந்த நேரம் அவனது காதலைப் போலவே அவளது விழிகளும் நிரம்பி தழும்பி நின்றது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.